நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது? நீ எங்க போற, என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. என் ஃப்ரெண்ட் ராம் இருக்கானு. வணக்கம். கருப்புங்கிற பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சூர்யாவுடைய இந்த விஸ்வநாதன் சன்ஸ் ப்ரொடியூசருக்கும் ஹீரோவுக்கும் இல்லாத கவலை ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு தான் தெரியல. ஓப்பனிங் இல்லையா, பெரிய புக்கிங் இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சு தானே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் கண்டிப்பாக இந்த படம் பிக்கப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தானே இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸே பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த ரசிகர்கள் இல்லை பொதுவாக இந்த மூவி பஃப்ஸ்லாம் வந்து கலெக்ஷனை பற்றி ஓப்பனிங்கை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இந்த சினிமாவுடைய ரசிப்புத்தன்மை, இந்த ஃபேன் கல்ச்சர் கிளைமேட்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாவே நீங்கள் சினிமாவை ரசிக்கிற ஆளாக இருந்தால் அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நல்ல படம் வருதா, தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும். அண்ட் இந்த விஸ்வநாதன் சன்ஸில் நண்பர், இயக்குனர், குமார சம்பவம் புகழ் இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் லிரிசிஸ்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த குமார சம்பவம் படத்தை ஓடிடியில் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் அந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நம்ம பாட்டு கிளைமேக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படத்தோடைய விமர்சனத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். விஸ்வநாதன் சன்ஸ். சஞ்சய் விஸ்வநாத் மிகப்பெரிய பிஸ்னஸ் டைக்கூன். அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கிற ஒருத்தர். ஒலிம்பிக்கில் ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாரு. அவருக்கு 40 வயசை தாண்டினாலும் இன்னும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அவரோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு பேரனோ பேத்தியோ இருந்தால் எனக்கு இந்த வயசில் ஒரு பிடிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் விஸ்வநாத் லைட்டாக மனசு மாறி அவருடைய கசின் ரெஃபர் பண்ணுற ஒரு லேடி டாக்டரோட ஃபாரினில் இருக்காங்க, அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருஷத்தில் கையில் குழந்தையோட இந்தியாவுக்கு வராரு சஞ்சய். ஆனால் ஸ்டில் அவருக்கு கல்யாணம் ஆகலை. அந்த குழந்தை யார், குழந்தையோடைய அம்மா யார், ஏன் சஞ்சய் கல்யாணம் வேணான்னு சொல்கிறாரு, இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அவர் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிற விஷயங்கள் என்னென்ன, மேடி அப்படிங்கிற மமிதாவுடைய கேரக்டர் யார், அவங்க எப்படி சஞ்சயோட லைஃப்பில் வராங்க, இதெல்லாம் தான் இந்த படம். இந்தியாவை பற்றி தப்பாக எழுதுன்னு அதே ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து தன்னுடைய ஜெர்சியில் இந்தியான்னு எழுதிட்டு போய் விளையாடுற ஹீரோ கேரக்டர். உடஞ்சதை தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணாமல் அதை சரி பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு அப்பா சொன்ன அந்த ஒரு பாடமே ஹீரோடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டராகவும் இருக்குது. இப்படியான பல அழகான டச்சஸில் ரைட்டிங்கை கவனிக்க வைக்கிறாரு இயக்குனர் வெங்கி அட்லூரி. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபன்னும் சரி எமோஷன்ஸும் சரி பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெரிட்டரியிலே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை மொத்தமாகவும் ட்ராவல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ரொம்பலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்தடுத்த சர்ப்ரைசஸ், ஹியூமர், சென்டிமெண்ட்னு சீம்லெஸ்ஸாக என்டர்டெய்னிங்காக இருக்குது படம். ராதிகா கேரக்டருக்கும் சூர்யா கேரக்டருக்குமான பாண்டிங், மமிதாவை சூர்யா மீட் பண்ணுற மூமெண்ட், மமிதாவுக்கும் ராதிகாவுக்குமான சீன்ஸ், சுனில் அவருடைய ஒய்ஃப் கேரக்டர், டிவி சேனல் சீன், ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ், இப்படி சீன் ஆஃப்டர் சீன் பாசிட்டிவான ஃபீலிங்கை கொடுத்து ஓவர்வெல்ம் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஹாப்பி டிஎஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. பர்டிகுலராக சூர்யா கேரக்டர் குக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே மமிதா பண்ணுற ஒரு கலாட்டா, அந்த மொத்த சீனுமே ஃபன் மேக்ஸ். கமர்ஷியலான ஒரு ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட டக்குன்னு ஒரு எமோஷனல் டயலாகை போட்டு ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. இன்டர்வல் பாயிண்ட்டும் அன்எக்ஸ்பெக்டட் தான். இதில் அந்த டிவி சேனல் சீன் கமர்ஷியல் ஆடியன்ஸை இன்ஸ்டண்ட்டாக கைத்தட்ட வைக்கும். ஆனால் அதோடைய எண்டிங் இன்னும் கூட பெட்டராக ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம். ரொம்ப சினிமேட்டிக்காக ட்ரீட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் இன்டர்வல் ஃபன்னையே எமோஷனையும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ட்ராஜிக்கான ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. ஃபோனை டயல் பண்ணி ஹீரோ கேரக்டர் ஆடுற அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப நல்ல ஐடியா, ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்டும் கூட. ஆனால் இந்த பாயிண்ட்லேருந்து படம் ஸ்டீமை இழக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முதல் காரணம் இந்த படத்துடைய லைஃப் லைனுங்கிறது மமிதா கேரக்டரும் ராதிகா கேரக்டரும் தான். இந்த கேரக்டர்ஸ் வர ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ ரசிக்கும்படி இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரத்திலே இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் காணாமல் போய் பேக் சீட் எடுத்துடுறாங்க. இதனால் படத்தோட எனர்ஜியும் டோட்டலாக டிப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அடுத்த காரணம், இந்த டிராஜிக்கான சூழலுக்கு அப்புறம் நமக்கு மனசளவில் ஒரு க்ளோஷர் வந்த மாதிரி ஆயிடுது. ஒரு செகண்டரி கேரக்டர் சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறாங்க. அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்திருந்தாலுமே கூட அந்த கேரக்டருக்கு கேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படலை. அட்லீஸ்ட் நான் அவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் ஆகலை. அண்ட் எனக்கு பர்சனலாக அந்த காஸ்டிங்கே தப்பாக தான் இருந்தது. இதனால் ஒரு கல்யாணத்தை சுற்றி நடக்கிற ட்ராமா, கலகலப்பு, கைகலப்பு இதெல்லாமே பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு மட்டுமே ஒர்க் ஆகுது. எப்படியோ ஹீரோ இதெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னு ரொம்ப ப்ரெடிக்டபிளாகவும் போயிடுது. அந்த மொத்த கல்யாண சீக்வன்ஸ் இல்லாமையே இதே கிளைமேக்ஸை வேறு கேரக்டர்ஸை வச்சு கூட சொல்லியிருக்க முடியும். ஸ்டில் இந்த சீன்ஸை காமிக்கலாக டீல் பண்ணதுனாலையும் அந்த காமெடி ஒர்க் ஆனதுனாலையும் சூர்யா மாதிரியான ஒரு ஸ்டாரோட ப்ரெசன்ஸும் நாம் ரொம்ப டயர்ட் ஆகாமல் பார்த்துக்குது. இந்த படத்துடைய முக்கியமான கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். அதை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் இயக்குனர். சேஃபாக ப்ளே பண்ணிட்டாருன்ற மாதிரி சில விமர்சனங்கள் வரலாம். பட் பல்வேறு விதமான நம்பிக்கைகள், விதவிதமான மாரல் காம்பஸ் இருக்கிற வெகுஜன ரசிகர்களுக்கான ஒரு படத்தில் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோட இதை டீல் பண்ணதே மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த க்ளோஷர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஹீரோயின் சொன்ன ஒரு டயலாக ஹீரோவும், அவர் சொன்ன ஒரு டயலாக ஹீரோயினும் வேற வேற கான்டெக்ட்ல திரும்ப சொல்றதெல்லாம் நல்ல டச்சஸ். ரிலேஷன்ஷிப் டிராமா ஒர்க் ஆகணும்னா காஸ்டிங்கும் நச்சுன்னு இருக்கணும், அவங்க பெர்ஃபார்மன்ஸஸும் நச்சுன்னு இருக்கணும். இதில்
95% அச்சீவ் பண்ணிடுறாரு வெங்கி அட்லூரி. சூர்யா, மமிதா, ராதிகா 3 பேருமே அவுட்ஸ்டாண்டிங். 40 வயசை தாண்டின ரொம்ப சின்சியரான செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிற கேரக்டரில் சூர்யா ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அழகாக இருக்கார். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமாக அந்த வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியை பாடி லாங்குவேஜில் அவர் கொண்டு வர விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கிரேஸோட கேரி பண்ணியிருக்காரு. டயலாக்ஸும் சரி, டயலாக் டெலிவரியும் சரி, எக்ஸலண்ட். மமிதாவுடைய சேட்டைகளுக்கு டக்குன்னு கோவப்படும் போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது, லைட்டாக தன்னுடைய வலியை காட்டும் போது, சங்கடமாக தடுமாறும் போது, அழும்போதுன்னு ஒட்டுமொத்தமாக ஹார்ட்ஃபெல்ட்டான ஜெனுவினான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சூர்யாவை பார்த்தா ஒரு பாசிட்டிவிட்டினா, மமிதா வந்தாலே ஒரு எனர்ஜி. டிப்பிக்கலான குறும்புக்கார ஹீரோயினாக தெரியலாம், ஆனால் மெச்சூர்டான கான்ஃபிடென்ட்டான ஹாசினி கேரக்டர் மாதிரி நீங்கள் மமிதாவுடைய இந்த மேடிங்கிற கேரக்டரை நினச்சிக்கலாம். டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சட்டுன்னு மாற்றுறாங்க. அது நடிப்பாக தெரியாமல் ரொம்ப இயல்பாகவும் இருக்குது. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. பல இடங்களில் சூர்யாவை கலாய்க்கிற, ஒழுங்கு காட்டுற மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் மமிதா கலக்கியிருக்காங்க. குழந்தையோட பேசுகிற சீன்ஸில் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் கமிங் டு த ஸ்டார் ஆஃப் த மூவி, ராதிகா தான். நிறைய ரிவ்யூவில் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், என்ன ஒரு ரேஞ்சு. இன்ஃபேக்ட் தாய் கிழவியை விட இதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பையனுக்கு தெரியாமல் ஸ்வீட் சாப்பிட்றது, பையன் பண்ண காரியத்தை நினச்சி கோவப்படுறது, சுனில் கேரக்டரை திட்டுறது, மமிதாவை பார்த்ததும் கொடுக்குற ரியாக்ஷன், தென் ஸ்லோவாக அவங்களோட க்ளோஸ் ஆகிற விதம், ஒரு எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட்டை சமாளிக்கிற விதம்னு ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நேஷனல் அவார்டுக்கு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிகச் சிறப்பு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் பல பேட்டிகளில் சூர்யா சொல்லியிருந்தார், இயக்குனர் வந்து 3 ஃபீமேல் கேரக்டர்ஸை செம்மையாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். மமிதாவோட கேரக்டர் 1, ராதிகாவோட கேரக்டர் 2வது, 3வது யாருன்னு பார்த்தா யாருன்னு தெரியல, தேடிட்டே இருக்கேன் படம் ஃபுல்லாக. ஏன்னா அதுதான் ரவீனா டண்டன் ப்ளே பண்ண கேரக்டரான். மொழி பிரச்சனையினால லிப்ஸிங்கும் செம்மையாக அடி வாங்குது, எமோஷன் சிங்கும் செம்மையாக அடி வாங்குது. டோட்டலாக இன்எஃபெக்டிவான காஸ்டிங் அண்ட் போர்ட்ரேயல். இந்த ரோலை இதை விட சிறப்பாக ப்ளே பண்ண தமிழ்லையோ ஏன் தெலுங்குலையோ கூட ஆள் இல்லை, எனக்கு தெரியல. மற்றபடி சுனில், பவானி ஸ்ரீ, ஹர்ஷா, நாசர், ஒரே ஒரு சீனில் வர ஜார்ஜ் மரியம் எல்லாருமே நைஸ். ஜிவி பிரகாஷோட இசை இந்த படத்தோடைய ஹார்ட் அண்ட் சோலுக்கு தேவையான ரத்தத்தை சூப்பராக பம்ப் பண்ணியிருக்கு. பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே படத்தோடைய மூடுக்கு பர்ஃபெக்ட் சிங்கில் இருக்குது. பட் வெட்டிங் சாங் மட்டும் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏன்னா அவங்க டான்ஸ் ஆடுறது வேறு பாட்டு மாதிரியும் நாம் கேட்குறது வேறு பாட்டு மாதிரியும் ஒரு ஃபீல். லிப்ஸிங்குமே விட செம்மையாக அடி வாங்கியிருக்கு. நிமிஷ் ரவி சினிமாட்டோகிராஃபி, நவீன் நூல் எடிட்டிங், பங்களானோடைய ப்ரொடக்ஷன் டிசைன், தென் ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ்னு எல்லாருமே கிளாஸியான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் ஹானஸ்டான ஹோல்சமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். முதல் பாதி அளவுக்கு 2வது பாதியும் எமோஷ்னலி சார்ஜாக இருந்திருந்தால் மிகச் சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இப்போ ஒரு அழகான ஃபீல் குட் படம் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் ஒர்க் ஆகுது. அதுவே போதுன்ற மாதிரி கண்டென்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது. ஆனால் அதில் பெரிய தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தியேட்டரில் ஃபேமிலியோடவே பார்க்கலாம்.